பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வவியாபி மகாபெரியவா சரணம், மகாபெரியவா சரணம், சர்வவியாபி மகாபெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபாரகட சிந்தும் ஞானதம் சாந்திருப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குணம் படமாமுதம் கலியுதேவம் காஞ்சிமாணி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நமது மகாபிரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு, இன்னைக்கு அனுபவத்தோட தலைப்பு இதை சாச்சு கிட்ட போய் குடு, இதை சாச்சு கிட்ட போய் குடு. இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தினமே பாருங்கள். என்ன சொல்கிறோம்ங்கிறத நம்ம டிஸ்கிரிப்ஷன் பெரியவாளோட அனுகிரகத்தில் நம்ம சேனலில் மட்டும் இருந்துட்டுருக்கு. இதை சாச்சு கிட்ட போய் கொடுன்னா மகாபெரிவாளுடைய பூர்வாசிரம தம்பி சதாசிவ சாஸ்திரிகள் அப்படி தான் சாச்சு அப்படின்னு அவள் தான் செல்லமாக அவள் நிக்நேம் கூப்பிடுறது. அதுதான் பெரியவா கடால் வந்து சொல்லியிருக்கார் ஒருத்தர்கிட்ட. அதுதான் பார்ப்போம். வில்லுப்பாட்டு அதில் சுப்பு ஆறுமுகம் எல்லாரும் தெரியும், எப்பேற்பட்ட மகாபிரியோடைய அத்தியந்த பக்தர்னு. அவளோட பொண்ணு ஸ்ரீமதி பாரதி திருமுருகன் அப்படிங்கிறவளோட இன்டர்வியூ அதை கேட்டேன். மகாபெரிவா தன்னோட பூர்வாசம தம்பி சதாசிவ சாஸ்திரிகள் பிற்காலத்தில் அவர் சிவன் சார் அப்படின்னு ஒரு சன்னியாசியே வாழ்ந்திருந்தார். அவர் மேலே பெரியவாளுக்கு ரொம்ப அபிமானம், நிறைய அனுபவங்கள் அதை வந்து காட்டியிருக்கு. அந்த மாதிரி இருக்குன்றத இந்த சிவன் சாரை மகாபெரிவா பூர்வாசிரமத்தில் சாச்சு அப்படின்னு கூப்பிடுவாளாம். அவளுக்கு அல்வா ரொம்ப பிடிக்குமா. அது வந்து பெரியவாளுக்கு தெரியுமே, சுப்பு ஆறுமுகத்தோட குடும்பமே மகாபெரிவா கிட்ட ரொம்ப பக்தியாக இருந்த குடும்பமாக இருக்குது. ஒரு நாள் சுப்பு ஆறுமுகம்லாம் அவர் காலத்துக்கு முடிஞ்ச அப்புறம்தான் ஆயிருக்கும் இந்த நினைக்கிறேன், இதை அப்படின்னு நான் கஸ் பண்ணுறேன். அந்த ஸ்ரீமதி பாரதி திருமுருகன் அவளோட கனா வந்திருக்கு, அவளுக்கு விடிகாலத்தால் வந்திருக்கு. அதில் பெரியவா வந்திருக்கா. பெரியவா வந்து சொல்கிறா, பெரியவா சொன்ன வார்த்தை அது மாதரசின்னா நம்ம சொல்கிறோம் ஸ்ரீமதி அப்படின்றமே, மாதரசி அவளை மரியாதை கொடுத்து ஒரு சுமங்கலி அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். மாதரசி நேக்கு அல்வா பண்ணி கொண்டு வரையா, மாதரசி நேக்கு அல்வா பண்ணி கொண்டு வரையா அப்படின்னு சொன்னாராம். கனாப்பு எடுத்து இவளுக்கு ஒரு சந்தேகமாக எடுத்து, நம்ம இது வரைக்கும் இந்த மாதிரி நிறைய பழம் பூ இதெல்லாம் போய் சமர்ப்பணம் பண்ணியிருக்கோம், ஆனால் இந்த மாதிரி நம்ம சமையலில் இது மாதிரி ரூமில் இந்த மாதிரி பண்ணுறது, நம்ம பண்ணி கொண்டு போகிறது. அவள் ஒரு அப்ராமணா, அதனால் அவருக்கு தோணியிருக்க வழக்கு நம்ம பண்ணி கொண்டு போகிறத பெரியவா ஏற்றுப்பாளா. ஆனால் பெரியவா ஏன் அப்படி கூப்பிட்டா அது மாதிரி சொன்னால் கனால் வந்தா அப்படின்னு புரியலை. இருந்தாலும் பெரியவா வந்து கனால் வந்து இந்த மாதிரி சொல்கிறான்னா அது நிஜமோ இல்லையோ நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு பக்தி இருந்திருக்கு. அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம உடனே எழுந்தாலும் தலை குளிச்சா எல்லாத்தையும் எல்லாம் என்ன பண்ணுறாள், எதில் சமையல் பண்ணுவாள் அதெல்லாம் நல்லா சுத்தி பண்ணிவிட்டு மடியாக அல்வாவை நல்லா பண்ணி ஒரு சின்ன பாக்ஸில் போட்டுட்டு அதை எடுத்துகிட்டு பெரியவா கிட்ட போனாலாம். ஆனால் சந்தேகம் மனசுக்குள்ளே கொஞ்சம் இருந்தால் கூட பெரியவா கேட்டிருக்கா, அதனால் அது மாதிரி மடியாக கொண்டு போகலான்னு கொண்டு போயிட்டா. அங்கே போனால் மடத்தில் வந்து ஏகப்பட்ட கூட்டம் இருக்குது, க்யூ நின்றுருக்கு. இவன் நிற்கிறா. இவள் வந்து பெரியவா கிட்ட போய் இவன் என்ன பண்ணியிருக்கா, நிற்கும் போது என்ன பண்ணியிருக்கா, சரி எதுக்கும் வந்து நம்ம போய் பெரியவா கிட்ட சொல்லிவிடுவோம் அப்படிங்கிறதுக்காக சொல்லிடலான்னு போகும்போது பார்த்தா பாலு மாமா இருக்கா, ஸ்ரீகண்டன் மாமா இருக்கா. இவகிட்டலாம் தன்னோட கனாவை பற்றி சொல்லியிருக்கா. எனக்கு இந்த மாதிரி வந்தது, பெரியவா வந்து எனக்கு நேக்கு அல்வா பண்ணி கொண்டு வரியான்னு கேட்டார். இந்த இதில் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா அதை கொடு அப்படின்னு வாங்கிட்டாலாம். அவள் யாரும் தெரியல, 2 பேரில் யாரோ ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டு பெரியவா முன்னாடி ஒரு இடத்துல ஒரு இது மாதிரி இருக்குது, ஸ்டூல் மாதிரி இருக்கா, அது மேலே வச்சுட்டாலாம். உடனே வேலையும் கூப்பிட்ருக்கா,
இவாள் பாரதி திருமுருகனையும் வாங்க. அவள் வந்து நமஸ்காரம் பண்ணி எழுந்து நின்றாளாம். இது வந்து பெரிய அவள் சொன்னாலாம், பாரதி திருமுருகன் சொன்னாலாம் பெரியவா கிட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு, பெரியவா நீங்கள் என்னோட கனால இன்றைக்கி வந்து அல்வா கேட்டிருக்கு, இதில் அல்வா பண்ணி கொண்டு வந்திருக்கேன், பெரியவா ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நின்றாலாம். திருப்பி ஒரு நமஸ்காரம் பண்ணா. உடனே பெரியவா சொன்னாலாம், நீ இதை எடுத்துகிட்டு போய் சாச்சு கிட்ட கொடுக்குறியா, அவனுக்கு தான் இது வேணும் அப்படின்னாராம். யாருக்கும் தெரியாது. அவர் வந்து அந்த சமயத்தில் சிவன் சார் அப்படிங்கிறவங்க அவர் வந்து நல்லி சின்னசாமி செட்டியார் அவருடைய வீட்டிலேயோ இல்லை டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் அவருடைய வீட்லேயோ 2 இடத்துல ஏதோ ஒரு இடத்துல இதுதான் மாறி மாறி அங்கே தான் இருந்திருக்கார் பெரியவா இவர் சிவன் சார். எந்த இடம்னு அவள் சொல்லலை, ஆனால் அங்கே தான் இருந்திருக்கா அப்படிங்கிறது தெரியுது. சொல்லிட்டார். அவர் ஒரு வேளை ஆசைப்படுறார் சாப்பிடணும். அவர் என்ன பண்ணுவார், சிவன் சார் வந்து கொண்டு போனால் சொல்லுவா எல்லாரும் நூண்டு இப்படி தொட்டு அப்படி எடுத்து போட்டு போகலாம். அவர் வந்து அவர் பெரியவர் சொல்லுவார் சாச்சு இவர் பற்றி சிவன் சாரை பற்றி பெரியவா சொல்லியிருக்கார். நான் ஏதோ மடம் கிட்டவன்னு இருந்துட்டேன், ஏன்னா என்னோடய தம்பி அவனுக்கு இருக்க ஞானம் எனக்கு கிடையாதுன்னு பெரியவா அப்படியே வசத்தி பேசியிருக்கானாம் சிவன் சாரை பற்றி. அதனால் சிவன் சாருக்கு அது அந்த மாதிரி ஏதோ தேவைப்படுறது கேட்டிருக்கா. அவர் சாப்பிட போகிறதெல்லாம் இருந்தாலும் ஒரு சின்ன இதை துண்டை வாயில் போட்டுண்டு அங்கே யாராவது அவளுக்கு சிவன் சாருக்கு யாருக்கோ கொடுக்கணும்னு தெரிஞ்சிருக்கும், அதனால் வந்து அப்படி பண்ணியிருக்காருக்கும். அதை வந்து பெரியவா கிட்ட தெரிஞ்சிருக்கு. பெரியவா வந்து இவகிட்ட காலால் வந்து சொல்லியிருக்கார். இந்த கம்யூனிகேஷன் நெட்வொர்க்லாம் நம்ம பண்ணுற மாதிரியா இருக்குது, ஃபோன் காலும் வீடியோ கால் மாதிரியா இருக்குது. அவளுக்குள்ளே எப்படியோ பேசிக்கிறா அப்படிங்கிறது இதெல்லாம் தெரியுது. அப்புறம் அவள் போய் சிவன் சார்கிட்டையும் அதை கொடுத்தேன்றா. அது டீட்டெயில்டாக சொல்லலை சிவன் சார் என்ன பண்ணார், அவள் என்ன ரியாக்ட் பண்ணார் சிவன் சார்ன்றதான். ஆனால் பரமேஸ்வரன் வந்து கனால வந்து சொல்லியிருக்காருன்னா அது நிஜம் நடந்துருது அப்படின்னு அவள் தெரிஞ்சுக்கலாம். யாராக இருந்தான்னா பக்தியோடு இருக்கவாள அவள் எப்படி இருந்தான்னா அவகிட்டேருந்து எழுத்துக்கிறா கடவுள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜெய் ஜெய்சங்கர் அரசங்கர் மகாபிரிய பாதவேச்சரம் மகாபிரிய பாதவேச்சரம்.